வணக்கம் லங்காஃபோ ஊடக உறவுகளை மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்வடைகிறேன். இந்த ஐரோப்பிய நாடுகளை நோக்கி குடியேற்றவாசிகள் செல்கின்ற தன்மை அதிகரித்து செல்வதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிக்கிறது. ஏனென்றால் இந்த ஆபிரிக்க நாடுகள், ஆசிய நாடுகள், துறக்கிழக்காசிய நாடுகள், தென்கிழக்காசிய நாடுகளிலே அதிகமான வறுமை மற்றும் போர் சூழல், நாணய புழக்கங்களினுடைய வீழ்ச்சி காரணமாக அதிகமான மக்கள் தமது உயிர்களை துச்சமாக மதித்து இந்த ஐரோப்பிய நாடுகளை நோக்கி செல்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் சில விடயங்களை நாங்கள் குறிப்பாக சொல்ல முடியும். இந்த ஐரோப்பிய நாடுகளை நோக்கி செல்கின்ற பொழுது கடல் மார்க்கமாகவும் தரை மார்க்கமாகவும் பல விபத்துக்களை சந்தித்து, பல உயிரிழப்புகளை சந்தித்து அவர்கள் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்கின்றார்கள். சென்றாலும் சில இடங்களிலே அவர்களுக்கான குடியுரிமை வழங்கப்படுவதில்லை. அவர்கள் மீண்டும் நாடுகளுக்கு அனுப்பப்படுகின்ற செய்திகளையும் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது. அதுவும் ஸ்பெயின் நாட்டிலே இந்த பிரச்சனை தலை தூக்கி இருக்கிறது. ஸ்பெயினிலே ஆபிரிக்க குடியேற்றவாசிகளுடைய வருகை அதிகரித்திருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற சர்வதேச செய்திகள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றன. ஒரு வாரத்தில் மாத்திரம் சுமார் 1500க்கு மேற்பட்ட குடியேற்றவாசிகள் மெக்சிகோவில் இருந்து ஸ்பெயின் நாட்டுக்கு வந்திருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் எங்களுக்கு தெரிவிக்கின்ற அதே வேளை இது ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா எத்தனை பேர் வராங்க என்றால் 300 பேர் வரை, சுமார் 300 பேர் வரை இந்த வருகை காணப்படுவதாக கூறப்படுகிறது. இதுல பாத்தீங்கன்னா வயது போனவர்கள், பெண்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் வரைக்கும் கடல் வழியாக நீந்தி வருகின்ற தன்மையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சில காணொலிகளை பார்க்கிற பொழுது அது மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுகின்ற விடயமாகவும் எங்களுக்கு தெரிகிறது. ஏனென்றால் அப்படி கடல் வழியாக 1000 பேர்கிட்ட நீந்தி வாராங்க தண்ணிக்காலை. அப்படி வருகிற பொழுது பல உயிரிழப்புகளும் சம்பவித்திருப்பதாக கூறப்படுகிறது. அவர்கள் எங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, எப்படியாவது நாங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு அவ்வாறு பயணிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஸ்பெயின் அரசாங்கம் என்ன சொல்கிறாண்டால், தயவு செய்து குடியேற்றவாசிகள் வர வேண்டாம், வந்தால் உங்களுக்கு ஸ்பெயின் நாடு அங்கு வசிப்பதற்கான அங்கீகாரத்தை வழங்காத என்ற விடயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி ஐரோப்பிய பாதுகாப்பு வேலிகளையும் உடைத்துக் கொண்டு கடல் வழியாக சட்டவிரோதமாக ஸ்பெயினுக்கு செல்கின்ற மக்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் போகிறது. இதில் நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டும். ஸ்பெயின் நாடு இவ்வாறு குடியேற்றவாசிகளிலே வருகின்ற சிறார்களுக்கு தனியாக ஒரு பராமரிப்பு நிலையங்களை வைத்திருக்கின்றார்கள். அதுல இந்த பெற்றோரை இழந்து வருகின்ற சிறார்களை கவனிக்கின்ற இடமாகத்தான் அந்த இடம் காணப்படுகிறது. அதுல பாத்தீங்கன்னா பல பேர் வருகை தருவதால் அந்த இடம் நிரம்பி வழிவதாகவும் உணவு பற்றாக்குறை காணப்படுவதாகவும் ஸ்பெயினில் இருந்து வருகின்ற செய்திகள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றன. எனவே சிறார்களுக்கான வசதி வாய்ப்புகளும் அங்கு மிக குறைவாக இருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு பிறகு ஸ்பெயின் அரசு ஒரு இறுக்கமான முடிவு எடுத்திருந்தார்கள். பாதுகாப்பு பணியிலே இராணுவத்தினரை அதிகமாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கு கண்ணீர் புகைக்குண்டு வீச்சு தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல தடியடி பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பிளாஸ்டிக் ரவைகள் மூலம் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் எங்களுக்கு தெரிவிக்கின்றன. எனவே மக்களே அவதானமாக செல்லுங்கள், என்றால் உங்கள் நாடுகளிலே நீங்கள் உழைக்க முடியும். ஆனாலும் இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் காணப்படுகின்ற காலநிலை மாற்றம் மற்றும் அங்கிருக்கின்ற ஆயுத குழுக்களுடைய போராட்டங்கள், அதே போல சில விடயங்கள் காரணமாக, அனர்த்தங்கள் காரணமாகவும் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து குடிபெயர்கின்ற மக்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், சிலர் சொல்லுவாங்க ஆப்பிரிக்க மக்கள் வருகையால் ஸ்பெயின் முழுவதும் திண்டாடுகிறது, கூடுகிறது, மிகப்பெரிய பிரச்சனை என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் 2026 விட 2025 ஆண்டு தான் அதிகளவான மக்கள் ஸ்பெயினுக்குள்ள வந்திருக்கிறாங்க, ஆப்பிரிக்க மக்கள் வந்திருக்காங்க. இதை நாங்கள் பார்க்க போது 2026 ஆண்டு எண்ணிக்கையை நாங்கள் அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஜனவரி தொடக்கம் ஜூன் மாத காலப்பகுதியிலே 2025 ஆண்டிலே 12138 பேர் ஸ்பெயினுக்கு ஆப்பிரிக்க குடியேற்றவாசிகள் வந்திருந்தார்கள். ஆனால் 2026 ஆண்டை நாங்கள் பார்க்கிற பொழுது ஒப்பீட்டளவிலே ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையான காலப்பகுதியை பார்க்கிற பொழுது 32% குறைவாகவே காணப்படுகின்றார்கள். அதாவது இதில் கடல் வழியாக வந்தவருடைய எண்ணிக்கை நாங்கள் பார்க்கிற பொழுது 164% அதிகரித்து செல்வதாக எங்களுக்கு செய்திகள் தெளிவுபடுத்துகின்றன. எனவே மக்களை நீங்கள் மிக அவதானமாக செயற்படுமாறு நாங்கள் வேண்டுகிறோம். உயிரையும் மதித்து சிலருடைய உடல் கூட வீடுகளுக்கு செல்ல முடியாத சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நீங்கள் சட்டவிரோதமாக ஒரு நாட்டுக்கு செல்ல வேண்டாம். அனுமதியோடு கல்வி சார்ந்த விடயங்களுக்காகவோ அல்லாவிட்டால் ஏதேனும் தொழில் முயற்சிகளுக்காகவோ நீங்கள் செல்லுங்கள்.
அவ்வாறு நீங்கள் சென்றால் கூட சில நாடுகள் உங்களுக்கு அங்கீகாரம் வழங்க மாட்டார்கள். எனவே நீங்கள் மீண்டும் நாட்டுக்கே அனுப்பப்பட கூடிய சூழ்நிலை காணப்படும், அல்லாவிட்டால் ஜெயிலிலே இருக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படும். இவற்றை தவிர்த்து நீங்கள் உள்நாட்டிலே உங்களுடைய வளங்களை பயன்படுத்தி சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கையை இனிதாக வாழ பழகிக் கொள்ளுமாறு நாங்கள் உங்களை லங்காஃபோ ஊடகம் ஊடாக கேட்டுக்கொள்கின்றோம். எனவே நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டாம் என்று கூறவில்லை, ஆனால் குடியேற்றவாசிகளாக செல்ல வேண்டாம். ஏதோ ஒரு கல்வித்துறையிலோ அல்லாவிட்டால் தொழில்முறையிலோ நீங்கள் சென்று உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். இது லங்காஃபோ ஊடகம் சார்பாக நாங்கள் வேண்டுகின்ற விடயம். இது போன்ற பல காணொலிகளை தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம். தொடர்ந்தும் நீங்கள் லங்காஃபோ ஊடகம் ஊடாக இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.